எந்திரிக்கா வரமாட்டியா? இதுதான் என்னோட கல்யாண சேலை. நல்லா இருக்கா? இது வந்து முகூர்த்த சேலை. இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. பேர் போட்டிருக்கு பாரு, அரவிந்தராஜ் ஜனனி. இருக்கிறதே என்கிட்ட காஸ்ட்லியான சேலை இதுதான். வச்சுலாம் இது வந்து என்னோட முகூர்த்த சேலை. சொல்றியா நீ? நான் அம்மா எடுத்து கொடுக்குறேன், நீ சொல்றியா? இது என்னோட முகூர்த்த ரிசப்ஷன் சேலை. சொல்லியிருக்காங்க, இது அம்மாவோட ரிசப்ஷன் சேலை. இது எடுத்து கொடுக்கட்டா? பட்டு சேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி. நல்லா இருக்கா? ஆமா, எடுத்து நீ என்ன சொல்லுவ? நான் தெரிஞ்சாதான் நீ சொல்லுவ. இந்த சாரி சரி, இந்த சாரி வந்து அருண் மாமாவோட நிச்சயதார்த்துக்கு அருண் மாமா எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லு. சொல்லு 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 அப்பனா. இந்த சாரி வந்து என் தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு என் தம்பி எடுத்து கொடுத்த சேலை. சூப்பர் இருக்கு. ஆமா, நான் எடுத்து கொடுக்கறேன், நீ சொல்றியா? பாட்டி, இந்த பட்டி தண்ணி ஊத்திட்டாங்கன்னா சீர் செய்வாங்களேங்க பாட்டி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பட்னி சீர். பட்னி சீர். பட்னி சீருக்கு எங்க மாமாங்க எடுத்து கொடுத்த சேலை. என் கல்யாண டைம்ல பட்னி சீர் பண்ணாங்க, அதுக்கு எங்க மாமா எடுத்து கொடுத்த சேலை. குட்டி தாத்தா வேல் தாத்தா எடுத்து கொடுத்தது. எடுத்து கொடு. சாரி எதுவும் எடுத்தா தானே அங்க தெரியும். இது வந்து எங்க சித்தி எடுத்து கொடுத்தது. எங்க சித்தி வந்து எங்க ஐசாக்கா கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி. எங்க அம்மாக்கு எடுத்து கொடுத்தது எங்க அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க. எடு, அப்ப எடு. எந்த சாரியும் எங்க அம்மா இப்ப எனக்கு கொடுத்த சேலை. இப்ப ரீசெண்டா போன வாரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போன. எவ்வளவு சேரி வச்சிட்டீங்க, போடவே இல்லையே. எங்க அம்மா கட்ட முடியலையாமா, இதெல்லாம் எங்க அம்மா கட்டுறதுக்கு பிடிக்கலையா, எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எடு எடு, நீ எடு. இது தனாபாட்டி சேலை தான். இது எங்க அம்மா சேலை தான், எங்க அப்பா எடுத்து கொடுத்தது. இப்ப எங்க அம்மா இதெல்லாம் கட்டுறது இல்ல, அதனால எனக்கு கொடுத்துட்டாங்க. நடக்கும். ஜாக்கெட்லாம் அப்படியே வச்சிருவேன். நான் இன்னைக்கு நீ சேலையை சீக்கிரம் எடு. இது வந்து எங்க அக்கா எடுத்து கொடுத்த சேலை. என்னோட கல்யாண டைம்ல ஒரு 5 சேலை எடுத்து கொடுத்தாங்க, அதுல இதுவும் ஒண்ணு. இதுல பிளவுஸ் கட்டவே இல்ல. எது தண்ணி ஊத்தி சொல்ற? அங்க தண்ணி தொட்டையா பாப்பா. இது வந்து நான் ஆபீஸ் போற டைம் எடுத்த சேலை. இது ஆபீஸ் போறோம். ஆமா. இது எவ்வளவு தெரியுமா விலை? வெறும் 100 ரூபாய். ஐயா, இதோட பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணது வந்து 400 ரூபாய். ஆனா இன்ன வரைக்கும் இந்த பிளவுஸ் நான் வாங்கவே இல்லை. கடையோட கலர் நல்லா இருக்கு. கடை க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. அந்த பிளவுஸ் இன்னும் வாங்கவே இல்லை. பிளவுஸ் இல்லாம இது கட்டாம அப்படியே வச்சிருக்குறேன். இது வந்து
என் தம்பியோட முகூர்த்தத்துக்கு, என் தம்பி கல்யாண முகூர்த்தத்துக்கு அவன் எடுத்து கொடுத்த சேலை. வெண்ணிலா நீ இந்த வீடியோல எல்லாம் தெரியுது. எடுத்துங்க, மேலாண்ட இருக்கிறதே எடுங்க. ஏன் எடுத்து அது மேல ஏறி வர்றதுக்கு வாடு என்ன வாடுபடுது தெரியுதா? இது வேண்டாம், இங்க தண்ணி ஏறா தண்ணி வாடுறேன். இது எல்லாம் இது வந்து அமிச்சி எடுத்து கொடுத்த சேலை. பரவாயில்லையே, சூப்பர் எடுத்துட்டேங்க. அமிச்சி எடுத்து கொடுத்தது. அச்சுக்குட்டி அப்ப வந்து வயித்துல இருக்கிறாங்க, அப்ப அமிச்சி வீட்டுல போய் இருந்தேன்னா எடுத்து கொடுத்த சேலை. இதை கட்டவே இல்லையே. பிளவுஸ் தைக்கல இன்னும். நிறைய சாரிக்கு பிளவுஸ் தைக்காம வச்சிருக்கிறேன். அவங்க எங்க போறதாண்டல்ல. இது வந்து எங்க அத்தை எடுத்து கொடுத்தது இந்த சேலை. அச்சு கொஞ்சம் தலிக்கு தலினால தெரியும். இது வந்து என் தம்பி அவனோட ரிசப்ஷனுக்கு எடுத்து கொடுத்தான். அவன் கல்யாண ரிசப்ஷனுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா ரிசப்ஷனுக்கு நான் இதை கட்டவே இல்லை. அவன் பாப்பாக்கு மொட்டை அடிக்கும் போதுதான் கட்டுவேன். என் கல்யாண டைம்ல எங்க அக்கா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த 10 சேரியில இது ஒரு சேலை. அது சேரியல்ல ஈராருவாக்கும் நல்லா புரிஞ்சுட்டாங்க. இது வந்து எங்க அம்மா எடுத்து கொடுத்தது. நானும் எங்க அம்மாவும் ஒரே மாதிரி எடுத்தோம். இது எனக்கு ஆரஞ்சு, எங்க அம்மாவுக்கு வந்து கிரீனு. இது சரி. இது வந்து ஹாஃப் சாரி மாதிரி இருக்கு, டபுள் கலர். விரிச்சு விரிச்சு காட்டணுமா ஓபன் பண்ணி சாரிய? இல்ல இருக்கு, நல்லா இருக்கு. இது எங்க அக்கா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுல இதுவும் எங்க அக்கா எடுத்து கொடுத்ததுதான் நிறைய இருக்கு. இது வந்து எங்க அம்மாட்ட ஆட்டை போட்டு சாரி நல்லா இருக்குன்னு இது ஆட்டை போட்டு வந்துட்டு. கலர் நல்லா இருக்கு. இது வந்து சித்தி தான், சித்தி எடுத்து கொடுத்த சேலை. இது 2-3 டைம் கட்டியாச்சு. இது வந்து எங்க பாட்டி எடுத்து கொடுத்த சேலை. உங்க பாட்டியா? எங்க பாட்டி மதுரை பாட்டி. சரி சரி. எங்க பாட்டி இப்போ உயிரோட இல்ல, ஆசையா எடுத்து கொடுத்தது. நூல் புடவையில எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து பொண்ணு பாக்குறதுக்கு சாப்பிட வருவாங்கள வீட்டுக்கு, அப்ப கட்டுவேன். அதுக்கு எடுத்து கொடுத்தாங்க. என்கேஜ்மெண்ட் போகுது. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு அப்புறமா தானே போவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போவாங்களே, அதுக்கு. இது வந்து எங்க மாமியார் எடுத்து கொடுத்த சேலை. இது எங்க மாமியார் எடுத்து கொடுத்தது. புறம் சரிங்க அக்கா. இது வந்து எங்க ஐசாக்காவோட கல்யாணத்துக்கு எடுத்த சேலை. ரிசப்ஷனுக்கு இதான் கட்டுவேன். இது எங்க பாட்டி எடுத்து கொடுத்தது. ஒரிஜினல் பட்டு. இந்த மாதிரி என்ன ஊடு இருக்காக்கோ? இதெல்லாம் பழைய மாடல், அப்ப அந்த காலத்து மாடல். என்னோட ஒன்று இருக்கு இந்த மாதிரி, சேம் டிசைன் தான். இதெல்லாம் கட்டுனா நல்லா இருக்கு. நான் கட்டவே இல்லையே. இது வந்து எங்க ஐசாக்காவோட சேலை. எங்க ஐசாக்கா கட்டவே இல்லை. பிளவுஸோட கொடுத்துட்டாங்க எனக்கு. அதனால எனக்கு பிளவுஸ் தைக்கிறது வேலை மிச்சம். இதுவும் எங்க அக்கா எடுத்து கொடுத்தாங்க. இது எங்க அக்கா எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. எங்க அக்கா ஒரு 10-15 சேலை எனக்கு கல்யாண டைம்ல எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் தண்ணியில போட்டு சுருங்கி போச்சு.
இது எங்க பாட்டி எடுத்து கொடுத்த சேலை. இந்த பாட்டு இந்த பாட்டுவா? இல்லம்மா, அதுல எங்க அப்பாவோட அம்மா. ஆஹா. இது வந்து எனக்கு கல்யாணம் ஆகி எங்க ஊர் மதுரைக்கு போன குழந்தைங்க. சரி சரி. பாட்டு வந்து எங்க அத்தையோட கல்யாண புடவை இதே மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுவீங்க உங்க பிள்ளைய கல்யாணம் போகும்போது கொடுப்பீங்களா இது? நீ இந்த போடுவே இல்லையா எப்பவுமே? இது நான் போட்டு போடல. அன்னைக்கு எங்க பிரீத்தியோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். நான் பார்க்கலையே. அதுக்கப்புறம் இங்க சுருங்கிடுச்சு பாரு. தண்ணியில போட்டு எடுத்துட்டா சுருங்கி போச்சு. இது எங்க மாமியார் எடுத்துட்டு சார். வீட்டுல ஃபங்க்ஷன் இருந்தா அதுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இது எங்க அக்கா எடுத்து கொடுத்தாங்க. எங்க அக்கா சித்தி 2 பேர் எடுத்து கொடுத்தாங்க. ஆபீஸ்ல எடுத்து கொடுத்த சேலை. ஃபர்ஸ்ட் ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போனோம்னா அங்க எல்லாரும் saree வித்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்க சார் எடுத்து கொடுத்தாரு. எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையா? போட்டுனுக்கே ஆள் இல்லை. ஆமா. இது எங்க அம்மா எடுத்துட்டு வந்தது. எங்க அம்மா சும்மா போறப்பல எடுத்துட்டாங்க. இதெல்லாம் 150 ரூபா தான் இந்த சேலை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆபீஸ் போறப்ப. இதுவும் அதே மாதிரி தான். இது எங்க அம்மா எடுத்து 200 ரூபா தான் இந்த சேலை. பரவாயில்லையா? நல்லா இருக்கு. 200 ரூபா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல எடுத்த ஃபர்ஸ்ட் சாரி. இதுதான் நான் +2 படிக்கும்போது. இந்த சாரி அமர்கலம் படத்துல சாமி போட்டிருப்பா ஒரு பாட்டுல. அந்த சாரி ஃபிலிம் பார்த்துட்டு வாங்கிட்டீங்களா சாரி? அப்படி வாங்கல, எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்துலயே பார்த்தேன். இது எங்க அம்மா எடுத்து கொடுத்தது. இந்த சேலை இதெல்லாம் எங்க அம்மா எடுத்து வச்சது. இன்னும் பாதி இருக்குது. அதுல எங்க அம்மா வீட்டுல கிடக்குது. இங்கதான் இவ்வளவு இருக்கு. அப்புறம் உங்க அம்மா வீட்டுல இருக்கு. வந்து நான் அங்கேயே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு இது எங்க சித்தி எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 1000 என்னது 50,000 மாதிரி வரும். சரி, இதெல்லாம் சேல்ஸ் பண்ண எனக்கு ஒரு 50,000 கிடைக்கும். அதுதான் அச்சுக்கு இந்த வருஷம் ஃபீஸ் கட்டிடலாம். இது வந்து எதுக்கு தெரியுமா? மறுவீடு கூட்டிட்டு வருவாங்கல்ல, அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரது. அப்போ அதுக்கு எடுத்து கொடுத்து சார் எங்க சித்தி எடுத்து கொடுத்து. நல்ல தம்பரப்பூ. சரி, இதுவும் எங்க சித்தி தான் எடுத்து கொடுத்தாங்க. அக்கா சித்தியும் அக்கா. இது என்ன? வெறும் பிளைன் சாரி. ஏரோப்ளேன் டிசைன் மட்டும் தான் இருக்கும். சரி சரி. கலரும் நல்லா பல கலரும். இது வந்து ஆபீஸ் டைம்ல எடுத்த சேலை. இதெல்லாம் ஆபீஸ் போறதுக்காக எடுத்தது. காட்டன் சேரீலாம் அப்ப எங்க அம்மா நிறைய எடுப்பாங்களா ஆபீஸ் போறதுக்கு, அதுக்கு எடுத்தது. இது ஒரு நாள் போட்டாங்களா டான்ஸ் ஆடுனதுக்கு? டான்ஸ் ஆடுறது போட்டுருக்கேன். ஆமா, இது ஆபீஸ் கட்டின சேலை தான். 2 டைம் தான் இன்னும் போட்டிருக்கேன் ஆபீஸ்க்கு. இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டோட அம்மா கல்யாணத்துக்கு வந்தாங்களா. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. சும்மா கை வீசிட்டு வரக்கூடாதுன்னு அவங்க எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு ஒரு சேலை கொடுத்தாங்க. எனக்கு அப்பெல்லாம் கருப்பு கலர் ரொம்ப பிடிக்கும்ட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க அவங்க அம்மா. இப்போ கலர் மாத்திட்டீங்களா? இப்போ கருப்பு கட்டக்கூடாதே. ஏன்? வெறும் கருப்பு கலர் போட்டுக்கூடாது, அதில் மிக்ஸி இருக்கிறாங்களா கோல்டன் கலர், அதான் போட்டுக்கலாம். இது வந்து என்னோட இன்னொரு தம்பியோட கல்யாணத்துக்கு எங்கள் சித்தி எடுத்து கொடுத்து சார். எங்கள் சித்தி
சித்தியோட பையனுக்கு. எல்லாம் வீடியோ பார்த்துட்டு திட்டு விடுவாங்க உங்களுக்கு. என்னடா பிள்ளைக்கு அழுக்கி வச்சுட்டு சரி சேல்ஸ் பண்றேங்க சொல்லுவாங்க. நீயும் காட்டு, ட்ரெஸ் காட்டு, பிளவுஸ் காட்டு. உங்களுக்கு கரெக்டாக இருக்கு என்ன பார்க்கலாம். ஐயாலு இது எங்க அம்மா எடுத்துட்டு வந்ததுதான். என் கல்யாணம் சும்மா அழிக்கிற. இது என்னது துணியா? சும்மா நார்மல் சாரி. இது இது பட்னி தண்ணி ஊத்துறதுக்கு, சேலை கட்டி தண்ணி ஊத்துறதுக்கு நான் பழைய சேலை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போல. அதுக்கு அங்க பக்கத்துல லோக்கல்ல வாங்கின சேலை. இது தண்ணி மேல ஊத்துறதுக்காக. இது போடவே இல்லையாச்சா? இது பிளவுஸும் இல்லை. இது வந்து எங்க அத்தை எடுத்து கொடுத்து, அத்தை இல்ல திண்டுக்கல். இதெல்லாம் இது வந்து திண்டுக்கல் எங்க அப்பா இறந்த சமயத்துல இதை எடுத்து கொடுத்தாங்க. இந்த சேலை எல்லாம் சீர் வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்து எங்க அத்தை யாரோ எடுத்து கொடுத்தாங்க. யாரும் தெரியல கரெக்டா, மறந்து போயிடுச்சு. அதுல எங்க அம்மா வாங்கிட்டு வந்தது இதெல்லாம். இது ஆபீஸ் சாரி. இதெல்லாம் ஆபீஸ் சாரி. ஆபீஸ் கட்டி போட்டது. இவ்வளோ சேரி வச்சுட்டு உங்க அம்மா ஒரு நைட்டு மட்டும் போட்டுட்டு வீட்டில் எடுத்து கொடுத்தது. ஆனா எதுக்குமே பாதி சேலைக்கு நான் பிளவுஸ் சும்மா கம்மன் இருங்க. இதே இவ்வளவு கனமா இருக்கு. அது எம்ப்ராய்டரி போட்டு போட்டாவே கனமா இருக்கு. அந்த எம்ப்ராய்டரி போட்டு இந்த பிளவுஸ் தைச்சதுக்கு 3000 ரூபாய் கொடுத்தேன். இந்த ஒரு பிளவுஸ் வெயிட் இருக்கு. இந்த சாரி வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு சீர் வைக்கிறதுக்கு திண்டுக்கல்ல இருந்து பெரியமாவும் அதையும் யாரோ கொடுத்தாங்க. எனக்கு கரெக்டா தெரியல. இதுவும் இந்த சாரி எவ்வளவுதானா? அவ்வளவுதான். விடுங்க சொல்ல. ஜனனிக்கா இவ்வளோ சேரி வச்சுட்டேங்க. ஒரு சேரி எப்போவுமே கட்ட மாட்டாங்க பாருங்க. நைட்டு போட்டாங்கல்ல இப்போ, அந்த மாதிரி தான் எப்பவும் பார்த்தேன்னா நைட்டு தான் போட்டே இருப்பாங்க. தெரியுமா இந்த சேலை? இப்போ எங்க அம்மா எடுத்து வந்தாங்கல உனக்கு. அதுல ஒண்ணு மிச்சம். அந்த சேலை மிச்சது எனக்கு. எங்க அம்மா அந்த சேலையை சுனிதா கேட்டா எங்க அம்மா அது ஒரு சேலை மிச்சம் ஒருத்தர் எடுக்கல. எங்க அம்மா நீயே வச்சு கொண்டாங்க. இவ்வளவுதான் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.